ஹலோ எங்மைன்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸில் அதர் எக்ஸசைஸில் 16th ஒன் பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து கார்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 1 to 15 இதே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் ஹெல்த் எஜுகேஷன் சேனல்லையும் பாதியும், இந்த சேனல் கார்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி சேனலில் பாதியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 சேனலையும் பார்க்கும்போது இந்த சாப்டரோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடைச்சிரும். எக்ஸ் லிமிடெட் இஷ்யூ 10,000 equity shares or rupees 10 each. The issue was underwritten as follows: A வந்து 30%, B 30%, C 20%. However, the company received application for 8,000 shares only. So அவங்களோட underwriting வந்து 10,000 but 8,000 the receive ஆகிது. Determine the liability of the respective underwriters and write the journal entries of the company. ஸோ அதுக்கு வந்து journal entries வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட liabilities எவ்வளவோ அதுக்கான journal entries என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போது அதர் எக்ஸசைஸில் 16th ஒன் பார்க்குறோம். அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டெபிச்சர்ஸில் இஷ்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸு. அண்டர் ரைட்டர்ஸ் எவ்வளோ வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஏ வந்து 30%, பி வந்து 30%, சி வந்து 20%. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள் 80% வருது. அப்போ என்னங்க இது பார்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஓகேவா, ரிமைனிங் 20 வந்து கம்பெனி தான் மேக் பண்ணிக்கிறோம். அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளோங்க, 8,000 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அப்போது எவ்வளோ லைபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஓகே, கம்பெனியோட லைபிலிட்டி. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ், பர்டிகுலர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் ஏ பி சி டோட்டல். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் லைபிலிட்டி, அவங்க எடுத்திருக்கிற பொசிஷன் கிராஸ் லைபிலிட்டி எவ்வளோ நாங்கள் சேல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்திருப்பாங்க இல்லையா, அது. ஸோ இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு, 30%, இவரும் 30%, இவர் வந்து 20% எடுத்திருக்காரு. ரிமைனிங் 20 ஆரோடதுங்க, கம்பெனியோடது. ஓகேவா. இப்போது 20% எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லைபிலிட்டியில் அப்ளிகேஷன்ஸ் வந்து 10,000 அப்ளிகேஷன்ஸ் இருக்கா, அதில் 30%. ஓகேவா. ஸோ அப்போ 3,000 10,000ல் 30%, 3,000. ஸோ இவரு 30% தான். அப்போது 3,000. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, 10,000 into 20%. அப்போ என்ன வரும், 2,000. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 20% அப்படிங்கிறனால 2,000. ஓகே, இந்த கிராஸ் லைபிலிட்டி. ஸோ இனி வந்து மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் போட்டுடலாம். அப்ளிகேஷன் ரிசீவ்டு எவ்வளவுங்க, 8,000 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ரேஷியோவில் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட ரேஷியோலையே பிரித்து கொடுத்துடலாம். So mark applications எவ்வளோங்க, 8,000 இருக்குது. அதோட ரேஷியோ அப்படிங்கும்போது 100 into 30, 8,000 divided by 100 into 20. So 8,000 into 30 divided by 100 எவ்வளோங்க, 2,400 வரும். அப்போது 2,400 ரெண்டு பேர்த்துக்குமே 2,400 தான் இல்லையா. ஸோ அதுக்கு அடுத்தது 8,000 into 20%, 20 divided by 100, 1,600. ரெண்டுமே 20% அப்படிங்கிறனால 1,600. இப்போ பாருங்கள், 3,000ல் 2,400 போனால் எவ்வளோ வருங்க, 600. இவரோடதும் 600, இவங்களோடது என்னங்க 400. கம்பெனி வந்து 400. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு என்னங்க நெட் லையபிலிட்டி. அப்போது நெட் லைபிலிட்டி ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஏவோடது எவ்வளோங்க 600, பிஓடது 600, சிஓடது எவ்வளோங்க 400. அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன பேசிக் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.